சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆக்டிங்கில் இப்போ ரிலீஸுக்கு தயாராக இருக்க திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படம் லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த படத்திலிருந்து இரண்டாவது சிங்கிள் பாடல் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த பாடல் மோனிகா பாடல். பூஜா ஆக்டே நடனம் ஆடி இருக்காங்க. பாடல் ரொம்பவே அருமையாக இருக்குது. காவாலா பாட்டுக்கே டஃப் கொடுக்குற விதத்தில் இருக்குது. மேலும் அடுத்த சிங்கிளில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து விஜயகாந்தும் என்ட்ரி கொடுக்குறதா ஒரு சின்ன தகவல் கிடச்சிருக்கு. இது உண்மையா இல்லையா வாங்க என்ன நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வேட்டையன் படத்துடைய பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ ரிலீஸுக்கு தயாராக இருக்க திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு மேலே தூங்காமல் கொள்ளாமல் லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருக்க படம் தான் கூலி. ஏன்னா லியோ படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கல. அதனால் தன்னை யார் என்று நிரூபிக்க இந்த கூலி படத்தை எடுத்திருக்காரு. கூலி படம் ரஜினியை வச்சு கண்டிப்பாக சம்பவம் செய்யும் என எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோடு சேர்ந்து ஷவுபின் ஷாகர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிகாசன், சத்யராஜ், அமீர் கான் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. பேன் இந்தியன் படமாக உருவாகியிருக்கும் இந்த படம் 1000 கோடிக்கு மேலே கலெக்ஷனை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த படத்தில் அமீர் கான் மற்றும் ரஜினியோடைய சீன்ஸ் தியேட்டரில் பட்டாசை கிளப்பும் எனவும் சொல்லப்படுது. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துடைய சிட்டுக்குவை பாடல் விட்டுருந்தாங்க. பாடல் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மோனிகா பாடல், அதாவது கூலி படத்துடைய 2வது சிங்கிள் சாங், பூஜா ஆக்டே நடனமாட ஷவுபின் ஷாக்கர் கூட நடனமாடி இருந்தார். பாடல் காவாலா பாட்டு அளவுக்கு இல்லைனாலும் கண்டிப்பாக மக்களால் ரசிக்கும்படி இருந்தது. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா 3வது சிங்கிள் பாடல் ரஜினிகாந்தும் விஜயகாந்தும் சேர்ந்து என்ட்ரி கொடுக்குற மாதிரி இருக்கும் என சொல்லப்படுது. சமீப காலமாக விஜயகாந்தோட என்ட்ரியை படத்தில் வைக்கிறது இப்போ வாடிக்கையாக போயிடுச்சு. கோட் படமாக இருக்கட்டும், ஏன் அவரோட பையன் சண்முக பாண்டியன் நடித்த படமாக இருக்கட்டும், 2 படத்துலையுமே பார்த்தீங்கன்னா விஜயகாந்துக்கு ஒரு சின்ன கேரக்டர் ரோல் கொடுத்துருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ கூலி படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேரக்டர் ரோலில் விஜயகாந்த் நடிச்சிருக்காராம். அதை இயக்குனர் சஸ்பென்ஸாகவே நடிச்சிருக்காரு. மேலும் 3rd சிங்கிள் பாட்டில் விஜயகாந்தும் ரஜினியும் சேர்ந்து நடனம் ஆடுற மாதிரி இருக்கும் என சொல்லப்பட்டு வருது. மேலும் வெளிநாடுகளில் மட்டுமே இந்த படம் 100 தியேட்டர்ஸுக்கு மேலே ரிலீஸ் ஆகுது என சொல்லப்படுது. இதனால் தமிழ் சினிமாவே பெருமைக்கு உள்ளாகும் படமாக கூலி படம் உருவாகியிருக்கு. கூலி படம் கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் 1000 கோடி கலெக்ஷன் படும் என சொல்லப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தில் மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.